நீங்கள் சோதம் கொமரா பட்டணத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அந்த பட்டணம் எப்படி அழிக்கப்பட்டுச்சுன்னா, அதோட அநீதி, அதோட கொடூரங்கள் மிகுதியாகும்போது அந்த பட்டணம் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதாங்க. அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு 2 ஏஞ்சல்ஸ் அந்த பட்டணத்துக்கு போனாங்களாங்க. அந்த ஏஞ்சல்ஸுக்கு தான் அந்த பட்டணத்தை அழித்தார்களாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் பொதுவாக ஏஞ்சல்ஸ் அழிக்கிறதுக்குன்னே இருக்கிறாங்க, அப்படித்தானுங்க. ஆனால் இதே ஏஞ்சல்ஸ் அத்தனைக்கும் அவங்க பட்டணத்தை அழிக்க போகிற ஏஞ்சல்ஸு அவங்கக்கிட்ட நல்லதும் இருக்குது பாருங்களேன். இப்போ அழிக்க போகும்போது இந்த பட்டணம் முழுசு அக்னியினால் கந்தகத்தினால் அவங்க அழிக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற லோத்துவை மட்டும் அவங்க காப்பாற்றுறாங்கங்க. எப்பயுமே கெட்ட ஏஞ்சல்ஸுக வரலாம் போகலாம், அழிவின் தூதர்கள் எல்லா இடங்களையும் இருக்கலாங்க. அவங்க வியாதி வடிவில் வரலாம், எந்த பிரச்சனையிலையும் வரலாம். ஆனால் கடவுளை நம்ம சார்ந்து கொள்ளும்போது நிச்சயம் நம்ம தப்பு வைக்கப்படுவோங்க. லோத்து அங்கே இருக்க ஜனங்களுக்குள்ள ஒரு நீதிமானாக இருந்த நிமித்தம், அதோடு கூட லோத்துக்காக ஆபிரகாம் ஜெபித்தது நிமித்தமும் லோத்து தப்பு வைக்கப்படுறாருங்க. அந்த ஏஞ்சல்ஸ் அங்கே போய் பெரிய ஒரு பிரச்சனையை இழுக்க போகிறாங்க, பெரிய ஒரு அழிவை கொண்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பு, ஏன்னா அவங்க கடவுளோடு இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது நிமித்தம் அவங்க தப்பு வைக்கிறத பார்க்கலாங்க. எனவே இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி அழிக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் பூமி முழுசு இருக்கலாம், அநேக இடங்களில் அழிவுகள் வரலாம், ஆனால் நீங்கள் தப்பு வைக்கப்படுறத பார்க்கலாங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.